கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கூட ஜூன் 2 எல்லா பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கர்த்தர் கிருபையினால எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். பெற்றோராகிய உங்கள் மேல் விழுந்த கடமை ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. அவன் தலையில கை வச்சு நீங்கள் ஜெபிங்க. இந்த நாளிலும் கூட இது ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் வீடியோ தான். இது நம்ம ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்காக we are going to pray. ஸோ ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, பள்ளிக்கூடம் செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தையும் கிருபையும் நீர் பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரம். ஸ்கூலுக்கு போகையிலும் வருகையிலும் இந்த பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். நல்லபடியாக படிக்க உதவி செய்யுங்க, நல்லபடியாக விளையாட உதவி செய்யுங்க. டீச்சர்ஸ் கண்களிலே, அதிகாரி கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்வீராக. வேதம் சொல்லுகிறது லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு சொல்லி ஆண்டவரே, பிள்ளைகள் ஞானத்திலே கிருபையில வளர உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க, பாதுகாப்பை கட்டளிடுங்க. ஏசப்பா, பேரண்ட்ஸோடு கூட 2 வீலர்ல போகும்பொழுது, வேன்ல போகும்பொழுது, பஸ்ல போகும்பொழுது உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல ஏசப்பா ஸ்தோத்திரம், பிள்ளைகள் ஆவிக்கிற வாழ்க்கையில வளர உதவி செய்யுங்க. ஜெபிப்பதிலும் வேதத்தை வாசிப்பதிலும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ஆர்வத்தை கொடுங்க ராஜா. பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கு உதவி செய்யுங்க. சங்கீதம் 23:6 பிள்ளைகளுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபையை தொடரட்டும். ஒருவேளை ஞானத்துல ஆண்டவரே பிள்ளைகள் குறைவா இருந்தா விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா. வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 1:5 ஒரு ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடமை என்று சொல்லி, if anyone of you lack wisdom, let him ask God who gives to everyone liberally. உங்களுடைய தெய்வீக ஞானத்தை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. நன்மை கிருபையும் தொடரட்டும். அதே போல பெற்றோருக்கும் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுங்க. நல்லபடியாக பிள்ளைகளை ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்க்கும்படியான கிருபைகளை கொடுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒரு வேலை ஏதாவது பெற்றோர் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஃபீஸ் காரியங்களை கஷ்டப்பட்டா ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிற பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன். மனம் இறங்கி அற்புதம் செய்யுங்க. வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வாதம் இடம் கொள்ளாமல் போக மட்டும் வருஷக்க மட்டும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோதனை, நீங்க அற்புதங்களை செய்வீராகப்பா. ஆண்டவர் ஃபீஸ் எல்லாம் கட்டப்பட உதவி செய்வீராக. ஒரு குறையுமில்லாதபடிக்கு பிள்ளைகள் நல்லபடியாக படிக்க உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதியான மையம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், God bless you.